சிக்கன் வாங்குனீங்கன்னா, அந்த செப்பையில உள்ள எலும்ப மட்டும் தனியா பிரிச்சு, நல்லா பெப்பர் தூக்கலா இந்த சிக்கன் பாயா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சீசனல் சேஞ்ச்னால நெறைய பேருக்கு கோல்டு ஃபீவர்ன்னு அடிக்கடி வருது. அவங்களுக்கெல்லாம் இது நல்ல ரெமெடியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு ஒரு பிரஷர் குக்கர்ல நல்லெண்ணெய், கரம் மசாலா, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்து, அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு, ஒரு பழுத்த தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன்ல உள்ள எலும்பு பீசஸ அது கூட சேர்த்து நல்லா அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு, அது கூடவே உப்பு, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், சிக்கன் மசாலா, மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மசாலா எண்ணெயிலே வேகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே புதினாவையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 6 லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு சேர கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் கூட கசகசா, அது கூடவே 4 முந்திரி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு அதையும் அது கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு சேர கலந்து விட்டுட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க. 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. 3 விசில் அடங்கினதும் கடைசியா கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா அருமையான சிக்கன் பாயா ரெடி. இது ரைஸ்க்கு மட்டும் இல்ல, சுட சுட இட்லி கூடலாம் சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க.